அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மினுடைய நாட்டங்களை இன்னும் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய 5 திருநாமங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மினுடைய வாழ்வில் நாம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு தேவை என்பது, ஏதாவது ஒரு நாட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு, நமக்கு இந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே, நமக்கு இவருடன் நிக்கா ஆனால் நன்றாக இருக்குமே, நமக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இருந்தால் நன்றாக இருக்குமே, நாம் நிறைய கடன் வாங்கி நிறைய கடனினால் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், நம்முடைய கடன் அடைக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்ற ஒவ்வொரு தேடல், ஒவ்வொரு நாட்டம் என்பது நாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இன்னும் அந்த நாட்டங்கள் நாம் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும், நாம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அந்த நாட்டங்கள் நமக்கு நிறைவேறாமல் போகிருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா நாட்டத்தையும் நாம் எதை வேண்டுமென்று ஆசைப்படுகிறோமோ, பிரியப்படுகிறோமோ, அப்படிப்பட்ட அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான 5 திக்ர். இந்த 5 திக்ர் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால், அல்லாஹ்வினுடைய பெயர்களை கொண்ட இந்த 5 திக்ர். அல்லாஹ்வினுடைய பெயரை நாம் எந்த பெயரை சொன்னாலும் அதற்கான பலன் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் இந்த 5 திக்ருமே அல்லாஹ்வினுடைய பெயர், இன்னும் நாட்டத்தை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த 5 திக்ர். இன்னும் இந்த 5 திக்ரை நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் ஓதுங்கள். நம்மினுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படி உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் சரியாக ஓதி வந்தீர்கள் என்றால், கண்டிப்பாக நீங்கள் நாடியது, நீங்கள் எதை வேண்டுமென்று கேட்டீர்களோ அதை கண்டிப்பாக அல்லாஹ் 3 நாட்களில் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த 5 திக்ர். முதலாவது, யா சமீஉ, யாவையும் கேட்பவனே, எல்லாவற்றையும் கேட்பவனே என்ற இந்த ஒரு திக்ர். இதை 500 முறை. யா அல்லாஹ், இதை 500 முறை. யா முஜீப், முறையீட்டை ஏற்பவனே, இதை 100 முறை. யா ஹய்யூம், என்றும் நிலைத்திருப்பவனே, இதை 301 தடவை. யா முத்தஆலி, உயர் பதவி ஏற்பவனே, உயர் பதவியில் உள்ளவனே என்ற இந்த 5 திக்ருகளையும் லுஹா தொழுதுவிட்டு இந்த 5ஐயும் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால், கண்டிப்பாக அல்லாஹ் உங்களினுடைய தேவைகளை, நாட்டங்களை நிறைவேற்றி விடுவான். இன்னும் எந்த முறைப்படி ஓத வேண்டுமென்றால், உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு, உண்மையான நீயத்தோடு. உண்மையான நீயத்தோடு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இதுக்காண்டி தான்டா அல்ல நான் இந்த திக்ரை ஓதுறேன் அப்படின்ற அந்த நீயத்தோடு நாம் நீயத் செய்து இந்த 5 திக்ரையும் நீங்கள் சரியான முறையில் ஓதுங்கள். கண்டிப்பாக உங்களினுடைய தேவையை இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.